தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் அங்கே மேகதாது அணை கட்டுவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அதை எதிர்த்து இதுவரையிலும் தமிழக அரசு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் எந்த ஒரு கண்டனமும் தெரிவித்த மாதிரி இதுவரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஏன் இப்படி மௌனமாக இருக்காங்க? ஏன்னா எதிர்கட்சிகளான நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்று தர்மபுரியில் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக இன்று மாபெரும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வெற்றி கண்டிருக்கிறோம். இதை எந்த விதத்திலுமே தமிழக அரசு அங்கு அணையை கட்டுவதற்கு எதிராக இதுவரையிலும் எந்த ஒரு குரலும் கொடுக்காமல் இருப்பது ஏன் இந்த தமிழக அரசு? ஏன்னா இந்த காவிரி நீரை நம்பிதான் இந்த தமிழக மக்கள் இருக்காங்க. முக்கியமா டெல்டா மாவட்டங்கள் இந்த காவிரி நீரை நம்பிதான் இருக்காங்க. ஏன்னா இப்படியே மௌனமா திரு விஜய் அவர்கள் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இங்க பேசிக்கிட்டே இருப்போம். அங்க மேகதாது அணை கட்டி முடிச்சிருவாங்க. தண்ணி நமக்கு கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம போராட்டம் குடிநீருக்கு உடனடியாக தண்ணி விடுவேன். இதுதான் சட்டம், இந்திய தர்மம். அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம், மின்சாரம் எப்படிமா எடுத்துக்க. அதுக்கப்புறம் நீ அந்த மாநிலத்தோட பேசிக்கன்னு நான் சொல்றேன். ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இதற்கே ஒரு பிரச்சனை, இதுக்கு உடனே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இங்க இருக்கிறவங்க தூண்டி விட்டு பேசிட்டாங்க அப்படின்னு. இப்படி முன்னுக்கு போய் பிரச்சனை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம என்னமோ அவசரப்பட்டு எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கிறோம், எல்லாம் உட்கார. ஆனால் அங்கே அந்த பிரச்சனை தீர்மானம் அங்கே தீர்த்து வைக்கிறதுக்கு யாரு? இங்க உடனே நடிகர்களும் திரையுலகத்தை சேர்ந்த உண்ணாவிரதம், அங்கேயும் உண்ணாவிரதம். அதை எடுத்து காட்டுறதுக்கு இங்கேயும் டிவி இருக்கு, அங்கேயும் டிவி இருக்கு. உடனே மாத்தி மாத்தி வியாபாரம் தான் இருக்கு. தவிர யாரும் தண்ணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு இங்க யாரு இருக்கா? தண்ணி வாங்கி கொடுக்குறங்கிற தைரியம் எங்க இருக்கு? எங்க மத்திய அரசு கொஞ்சம் கேட்போம். என்ன கேட்கிறீங்க? மத்திய அரசுக்கு உத்தரவு போடணும். அதை செஞ்சாலும் உருப்படுமே தவிர இல்லைன்னா நம்ம இப்படியே மேடை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான், பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதான், நடிகர்லாம் கூட வேண்டியதான், அப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதான். கேப்டன் ஸ்டேட்னு சொல்ல போனா இங்க நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அங்க இதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இது கிட்டத்தட்ட பல வருஷமாவே இதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். கர்நாடக அரசு நமக்கு தண்ணி கொடுக்கறதுல ஏன் இவ்வளோ வஞ்சனம், ஏன் இவ்வளோ வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாட்டை அப்படின்ட்டு எங்கள் கேப்டன் பல மேடைகளில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த தண்ணீர் பிரச்சனை தீர்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. தமிழக அரசு ரொம்ப மௌனம் காப்பது ஏன் என்று எங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்று தமிழகத்தில் தர்மபுரியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வெற்றி கண்டுள்ளோம். அங்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக நாங்கள் இங்கு போராடி கொண்டிருக்கிறோம். தேமுதிக நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. திரு எல்.கே. சுதீஷ் அவர்கள் மாநிலங்களவை அங்கேயும் அவர் குரல் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் என்பது மிகவும் முக்கியத்துவமானது. இதை தமிழக அரசு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. இல்லை யாருக்குமே புரிதல் இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா முதல் குரல் தமிழக அரசோட குரலாக தான் இருக்கணும். ஆனால் எதிர்கட்சிகளான நாங்கள் தான் இதுவரைக்கும் கண்டன ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு திரு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தான் இதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். நீங்கள் தமிழக அரசு இங்கே கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. அங்கே கர்நாடகக்கார மேகதாது அணையை கட்டி தண்ணியை ஹோல்ட் பண்ணி வச்சிருவான். கடைசியாக ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவனுக்கு ஒரு வேளை மழையெல்லாம் அதிகமாகி நீர் தேக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா மட்டும்தான் காவிரி நீர் நமக்கு கிடைக்கும். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீதி நமக்கு ஏதோ காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி. தமிழ்நாடு அரசு ஏன் இவ்வளோ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் ஏதாவது பயமா? கர்நாடக அரசை எதிர்த்து நீங்கள் போராடுறதுலையோ இல்லை கேள்வி கேட்கலையோ உங்களுக்கு ஏதாவது பயமா? ஏன்னா உங்கள் கூட இப்போ இருக்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அரசு தான் அந்த தலைமையில் இருக்காங்க. நீங்கள் தாராளமாக பேச்சுவார்த்தையை முடித்து தாராளமாக அந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு எதிராக ஸ்டாப் பண்ணி. ஏன்னா காவிரி நீர் என்பது நமக்கு ஒரு தாய்ப்பால் போல. இது நமக்கு கிடைக்கல அப்படின்னா உண்மையிலே ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் நம்மளுடைய தமிழ்நாட்டோட வாழ்வாதாரமும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமோ தமிழக அரசு கண்டிப்பாக அது ஒரு ஆக்ஷன் எடுத்து அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக காணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா என்ன பண்ணுறாங்க, என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னே ஒன்றும் புரியல. இந்த காவிரி நீர் பிரச்சனையில் தமிழக அரசு மௌனம் காப்பது ஏன்? இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.